ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியுள்ள மாணவ மாணவிகளுக்கு அரசு தேர்வுத்துறையுடைய ஒரு புதிய அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வரக்கூடிய மார்ச் 26ஆம் தேதி தங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுடைய ஹால் டிக்கெட்டை வரக்கூடிய மார்ச் 15ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட்டை அரசு தேர்வுகள் இயக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலர் கேண்டிடேட் என்ன செய்வாங்கன்னா, இண்டிவிஜுவலாக மோஸ்ட்லி அவங்க டவுன்லோட் செய்ய மாட்டாங்க. தங்களுடைய பள்ளிகள் வாயிலாக அந்தந்த பிரின்சிபல் ஹெச்எம்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்க தான் டவுன்லோடு பண்ணிக்கிடுவாங்க. அந்த ரெகுலர் கேண்டிடேட் எங்கே எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அந்த எக்ஸாம் சென்டருக்கே இந்த ஹால் டிக்கெட் எல்லாமே போயிடும். ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே அந்த எக்ஸாம் சூப்பர்வைசர் தான் ஹால் டிக்கெட்டை கொண்டு வருவாங்க. நீங்கள் சைன் போட்டுட்டு அந்த எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். ஃபைனல் எக்ஸாம் என்றைக்கு, இப்போ 10th சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கி கொள்ளலாம். ஓகேங்களா? ஆனால் ப்ரைவேட் கேண்டிடேட் என்ன செய்வாங்கன்னா, இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ பேர், ஒரு வருஷத்துக்கு ஒரு 50,000 பேர் 60,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அவங்க இண்டிவிஜுவலாக தான் அப்ளை அவங்க டவுன்லோட் செஞ்சுக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னா, மார்ச் 15ஆம் தேதி ஆஃப்டர்நூனுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இன்கேஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பெயர் பட்டியலில் ஏதாவது திருத்தங்கள் இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தில் இருக்குது, பெயரில் இருக்குது, இனிஷியல் இருக்குன்னா அந்தந்த ஸ்கூல் ஹெச்எம்ஸ் என்ன செய்யணும்னா, அந்த தேர்வு மைய கண்காணிப்பாளர்களை அணுகி திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அப்டேட்டையும் அரசு தேர்வு இயக்குனர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய தேர்வு வரக்கூடிய மார்ச் 26ஆம் தேதி ஆரம்பிக்க போது நல்லபடியாக படிங்க. பல மாவட்டங்களில் 10th மாணவர்களுக்கு 3rd டிவிஷன் எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 2 வார டைம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய நாட்களை ஒவ்வொரு பாடங்களாக பிளான் பண்ணி நல்லபடியாக படிங்க. இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு நம்ம சேனலில் அனைத்து பாடங்களுக்குமே உங்களுக்கு சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க், பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், இன்னும் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் தேங்க்யூ.